உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தளபதியை ஆட்சி அமைச்சிட்டாரு. நான் தான் சொன்னேன்லங்க, நான் என்னைக்குமே உண்மையை சொல்லக்கூடிய ஆளுங்க. ஜெயிச்சிருவாரு, ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு நான் சொன்னேன்ல. அவருக்கே நம்பிக்கை இல்லை, அது தெரியும்ல. ஜெயிச்சிருவாங்க ரைட்டு, இப்போ வேற காசை வேற நிறுத்தி விட்டாங்க நமக்கு. அது சரி, ஆனா இப்போ நம்ம பேசுவோம். அது என்ன ஸ்டாண்டுங்கிறத நம்ம அப்புறம் வந்து யோசிப்போம். ஆதரவா பேசுறோமா அது அப்புறம் பாத்துக்கலாம். நமக்கு இன்னொரு கான்ட்ராக்ட் ஒண்ணு வருதுப்பா. அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறாப்ல. ஆமா ஆமா கூப்பிட்டுருக்காங்க. அவர் நிறைய இல்ல இல்ல நானு நீங்க சாதாரணமா நினைச்சுறீங்க. அண்ணாமலை கலிபோர்னியாலேயே நின்னா ஜெயிச்சிருவாராமா ஒரு ஆய்வு சொல்லுது. ஆமா ஆமா, அண்ணாமலை ஆந்திர பிரதேஷ், அண்ணாமலை அருணாச்சல் பிரதேஷ். அங்க வந்து நின்னா வந்துடலான்னாங்களாம். ஆனா அவர் வந்து அரவங்குறிச்சி அண்ணாமலை அப்படின்னு வந்திருக்காரு. அப்படியா? நான் தான் கொடுத்தேன். பரவாயில்ல, நல்ல இதுவா இருக்கீங்களே. நான் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு கொடுத்தேன். சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. விஷயத்துக்கு அதாவது இப்போ தளபதி மேல நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்கப்பா, அதனால ஏத்துக்க முடியல. ஆமாப்பா, முக்கியமா நேற்று ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாவே கரண்ட் போகுதுங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப சிடிஆர் தானே அமைச்சர், அவர்கிட்ட நான் போய் தனிப்பட்ட முறையில பார்த்தேன். ஒவ்வொரு இபிலையுமே ஒரு 10 பேர் திமுக காரங்க வேலை செய்யறாங்க. வேலை செய்யறதே 10 பேர் தான். 10 பேர் திமுக வேலை செய்யறாங்க எல்லா இபி ஆபீஸ்லயுமே. அதுலயும் குளத்தூர்ல எல்லா இபி ஆபீஸ்லயும் பார்த்தா மொத்தமா ஒரு இபி ஊழியர்கள் பார்த்தா ஒரு 300 பேர் வராங்க. 300 பேர் திமுக காரனா இருக்கான். 300 பேர். இப்போ அதான் இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க, இப்பயும் அதை கண்ட்ரோல் அவங்க வேணுங்கனே ஃபிளக்க போட்டு ஆஃப் பண்ணி விளையாடுறாங்க. நேத்து நான் போறேன் இபி ஆபீஸுக்கு, இப்படி கால் மேல கால் போட்டு டெம்பிள் 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 இப்படி தூக்கிடுறாங்க. ஃபீஸை போட்டு விளையாடி 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 நான் அப்படி பார்த்தேன். இருங்கடா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்குடா, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குடா. ஆட்சி வந்துட்டோம் ஆட்சிக்கு வந்துட்டோம். நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம வந்து இல்ல வச்சுக்கிறோம்டா அப்படின்னு பாத்துருக்கேன் நான். பொறுமையா அடிப்போம் அப்படின்னு. அப்படி சரி. ஆனா போன வருஷமும் இதே மாதிரி ஆச்சுப்பா. அப்போ ஸ்டார்டிங்ல இருந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ண மாதிரி தானே. அப்ப இபி ஆபீஸ்ல வேலை பார்த்தது அதிமுக காரங்க 10 பேர். ஓ, அவங்க எல்லாம் இப்ப திமுக மாட்டானுங்க. சரி, எப்பயா அப்படி இருந்தா அவளை சஸ்பெண்ட் பண்ணி விட்டு மாத்தி தாவேகால போட வேண்டியதுதானே? இல்ல, அதுதான் இப்ப சிக்கல். என்னன்னா எதிரியா இருந்தாலும் அவன் வீட்லயும் ஒரு பானை பொங்க சோறு தான் சாப்பிடுறாங்க. அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்க சோத்துக்கு என்ன செய்வாங்க நம்ம தளபதி பாக்குறேன். நான் அப்படி கேள்விப்படல. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த டிஎம்கே ஆளுங்களை தூக்கிட்டு தாவேகால போட்டோன்னு வச்சுக்க, நம்ம கரண்ட் மேலேயே நடக்க கரண்ட் திருடிட்டு போயிருவாங்க. கரண்ட் மேலே நடக்க வர ஆரம்பிச்சிருவாங்க. கரண்ட் கம்பி பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா. அடுத்த செய்தி என்னவா? அடுத்து என்னன்னா, இப்ப அமைச்சர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்கப்பா. பயங்கரமா ஃபயரா இருக்கு. நான் வந்து சொல்லிட்டேன், நீங்க வந்து போறதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க, நான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்றேன், நான் சொல்ற மாதிரி பேசுங்க. நோ கமெண்ட்ஸ். நீங்க எழுதி கொடுத்தீங்க நோ கமெண்ட்ஸ். அது நான் எழுதி கொடுக்கல. அந்த மாதிரியே பண்றாங்க. கீர்த்தனா அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, போயிருக்காங்க பிரஸ் பார்த்து திடுதிடுன்னு ஓடுறாங்க. தலை தெறிக்க ஓடுறாங்க. ஓடலாம் இல்லப்பா, அவங்க வந்து முதலீட்டாளர்கள் மாநாடுக்கு அவங்க வந்து தீவிரமா வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நடுவுல வந்து ஒரு வீட்டுல காது குத்து ஃபங்க்ஷனா ஏதோ ஒண்ணு வந்துருச்சு தேனியில. சரி, இல்ல நான் வேலை இருக்கு, என்னம்மா குடும்பத்தை பார்க்க மாட்டியா, சமூகம் தான் முக்கியமா, இப்படியே போனா குடும்பம் நாளைக்கு என்னமா ஆகுறது அப்படின்னு அவங்க வீட்டுல பேசியிருக்காங்க. நான் வரேன், எனக்கு இந்த சமூகம் வேற ஒரு பிரச்சனையா இருக்கு, நான் இந்த மாற்றத்துக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கோவமா தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வந்து வந்த டைம் 1/2 மணி நேரம் தான் என்னால அங்க இருக்க முடியும். நான் உடனே போய் நம்ம முதலீட்டாளர் மாநாட்டுக்கு முதலீடுகள் மட்டும் முழுக்கி முழுவது பண்ணி விடணும் அப்படின்னு வேலையில இருந்தாங்க. அதனாலதான் அவங்க அவசர அவசரமா கிளம்புனாங்க. முதலீட்டாளர்கள் மாநாடு அன்னைக்கு இருக்கு பாருங்க பிரஸ் மீட், சும்மாலாம் நீங்க எதுவும் பேசாதீங்க. ஆனா அப்படி இல்லையே, அவங்க பொறுமையா சீர்லாம் தூக்கிட்டு பொறுமையா ஜாலியா சிரிச்சுட்டே நடந்து வந்தாங்க. அப்பா அது இருக்கும்பா, முன்னோருக்கு முன்னோரடிங்க அது வருங்க, அது இருக்கும் சீர்வரிசைங்க. அப்ப ஓடவா சொல்ற, துப்பு துப்பு துப்புன்னு தூக்கிட்டா ஓட சொல்றீங்க, அது இருக்கும்பா. அதுக்கப்புறமா அவங்க வேகமா ஓடுனது காரணமே வேலை இருக்குன்றது. வந்துட்டாங்க. வேற என்ன, அது பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் ஒரு பக்கம் விட்டுருவோம். நம்ம அண்ணன் புசியானந்த் அண்ணன் அவரையும் ஓடுறாரு. ஏன் பிரச்சனை? அது என்ன கேள்வி கேளு, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறது நார்மலான கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இந்த மாதிரி அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க வந்து என்னன்னா, துரைசிங்கம்னு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆபீசரை. ஆமா, அது வந்து என்னை கேட்காம எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அவர் அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த ஆபீசர். இப்போ கருப்பா இருக்காரு அவரு.
ஆமா கருப்பா இருக்காரு, ஆளு லயலாமணி பேரு. அவர் வந்து கீழே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அவரு நம்ம ஆனந்த் அஜித் எல்லாருமே அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க தான் நாளைக்கு வந்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காங்க. அதனால அவர் சொல்லிட்டாங்க, சார் என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உடனே ஃபிக்ஸ் பண்ணுங்க சார்னு சூர்யா சொல்லுவார்ல, அந்த மாதிரி இவர் சொல்றாங்க, சார் நாங்க சொல்ற வரைக்கும் எதுவும் பேசாதீங்க, எனக்கு இதே மாதிரி கலெக்டர் ஆபீஸ்ல மீட்டிங் நடந்த மாதிரி இங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்க தயவு செய்து கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் பண்ண முடியாது, சீக்கிரட்டா எதுவுமே பண்ண முடியாது. நான் ரீல்ஸ்ல வெளில வந்திருக்குமே, பொய்யால தெரியுது நீங்க சொல்றது. இல்ல ரீல்ஸ்ல வெளில வந்திருக்குமே. இல்ல இந்த லயலாமணிக்கெல்லாம் ரீல்ஸ் போடலாம் தூக்கமே வராது. இல்ல அது வந்து நீங்க இப்ப ரீல்ஸே இருக்காது லயலாமணி, இது பாத்தீங்கன்னா அதுதான் உண்மைதானே. எப்படி வேற என்ன சொல்லுங்க. வேற அப்படி இந்த பக்கம் வருவோம். மோது அவர் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? விவசாயிகளை பத்தி பேசியிருக்காரு. ஆமா, என்ன பேசியிருக்காரு? விவசாயம் பண்றதா ஈஸியா, விளையாடுறதுதான் கஷ்டம் இருக்காரு. ஆமாங்க, நீங்க விவசாயம்னா என்ன? விதைய தூவணும், தண்ணிய ஊத்தணும், அப்புறம் வளரும், அப்புறம் வெட்டணும், சாப்பிடணும், முடிஞ்சு அவ்வளவுதானே. ஆனா ஸ்போர்ட்ஸ் அப்படி இல்ல. நீங்க இறங்குனதுக்கு ஒண்ணு கிரவுண்டுக்குள்ள போன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா ஃப்ரீ பண்ணணும் பாடி எல்லாம், அதுக்கப்புறமா அந்த விளையாட்டை கத்துக்கணும், அப்புறமா அது ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஜோன் லெவல், நேஷனல் லெவல், அப்படி இன்டர்நேஷனல் லெவல், மில்கி வே, சோலார் சிஸ்டம் வரைக்கும் போகணும், அந்த கேம்ஸ் கொண்டு போகணும். அப்ப எது கஷ்டம்? விடிய விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்ல எப்ப மோட்டர் கரண்ட் வரும், தண்ணி பாய்ச்சணும், அவன் காலை 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி விவசாயம் பண்ணிட்டு இருப்பாயா? தம்பி இல்லப்பா, காளமாட இங்க பாரு, காளமாட கதை சொல்றான், வாடா நீ வாடா அப்படின்ற பாட்டுல கூட நைட்ல ஓடிக்கிட்டு இருப்பாரு ஹீரோ. அப்ப ஸ்போர்ட்ஸ்னா என்ன? நைட்டுக்கு, அதுலயும் நைட்ல தான் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தால அவங்க தான் வந்து காப்பாற்ற வருவாங்க. எல்லா படத்தையும் பாத்திருக்கீங்க, மோட்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நைட்ல காடு மேட்ல ஓடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம தளபதி படம் அழகிய தம்பாசுரன்லாம் வேணாங்க, அப்பவே எங்க பகவதி இல்லங்க, சின்ன பகவதியா, சாரி இது பத்ரி, இவான அதெல்லாம் பண்ணதுலாம் என்னன்னா ஸ்போர்ட்ஸ் கஷ்டங்க. ரத்தம் சிந்தி மனுஷன். நம்ம தலை வச்சுக்கோங்க, எத்தனை ஆபரேஷன், ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுல, ஆனாலும் அசரல்ல கொஞ்சம் கூட வாழ்க்கையில. அப்ப விவசாயம் ஈஸி. அசுரன் படத்துல நைட்டு ஃபுல்லா காவல் காப்பாரையா வயர்ல, அதெல்லாம் அப்பெல்லாம் அதெல்லாம் தெரியாது. அது வந்து பண்ணி பிடிக்க முடியாது, அது பிரச்சனை அதெல்லாம் இல்ல. இந்த பண்ணைய பிடிச்சா காலைல நல்லா விருந்து, இது கூட தெரியாம நீங்க போங்க கிட்ட. வேற என்னப்பா சாயங்காலம் அரிது அதை விட்டியே அது இருக்கட்டும், அது வருவான். நேத்து நைட்டு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன், எனக்கு வீடியோ போல, சரி போய் ஒரு அவன் பிடிச்ச ஒரு தண்ணி குடிப்போம் அப்படின்ட்டு போனாக்கா இப்போ 20 ரூபா வாங்குறாங்க. வயிற்று அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு, 20 ரூபா வாங்குறாங்க. எப்படி? அது நான் சொல்றேன், நான் வந்து யாரு? நான் தளபதிக்கு ஆலோசகர். நான் ஆலோசகர் என்கிட்ட வாங்கலாமா 20 ரூபா? இப்போ இது எல்லாம் வந்து நிதி பிரச்சனை. உங்களுக்கு வந்து நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இப்போ ஒரு ஊர்ல பஸ் வசதி இல்ல, கடந்த ஆட்சியில கடனை வாங்கி நிறைய பிரச்சனை பண்ணிட்டாங்களாமா. இப்ப ஒரு ஊர்ல பஸ் வசதி இல்ல. அப்ப இந்த நம்ம தளபதி ரொம்ப தீவிரமா முடிவெடுத்து என்ன செய்யறாருன்னா, நம்ம கிராமத்துக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பஸ்ஸை வாங்குவோம் அப்படின்னு முடிவெடுத்து, 20 லட்சம் ரூபாய்க்கு பஸ் வாங்குவோம், நல்ல பஸ்ஸா வாங்குவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ அங்கிருந்த அமைச்சரவைகள்ல எல்லாருமே சேர்ந்து ஒரு விசித்திரமான ஒரு முடிவு எடுத்தாங்க. எதுக்கு நம்ம 20 லட்சம் ரூபாய் வேஸ்ட் பண்ணி ஒரு பஸ் வாங்கணும், அதை மிச்சம் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னொரு பஸ்ஸா வாங்கினா 2 பஸ்ஸா வாங்கிடலாம்ல. எப்படி? அது அந்த மாதிரி பஸ்ஸோ இல்லை ஏதோ ஒன்று இந்த மாதிரி விசித்திரமா ஏதாவது வாங்கணும்னா எங்கேயாவது இருந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு சிறிய தொகையை வாங்க வேண்டி இருக்கு, சிஎம் கேர் ஃபண்ட் அப்படின்னு. அதுக்கு தான் இந்த 20 ரூபா நாங்க அறுத்து தள்ளிடுவோம். நீங்க குறை சொல்லலாம். அப்படின்னா நீங்க வந்து அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற பாட்டை பாடிக்க கூடாதுங்க. அது எதுக்கு பாடுனீங்க? அது பாட திருப்பி நாங்க கேட்போம்ல, பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறீங்களே, வேமா ஃபூஃபா. இது எல்லாமே ஒரு வகையில மது ஒழிப்பு தான். 10 ரூபா வாங்குறானா வழக்கம் தானே வந்துருவான். 20 ரூபா வாங்குறானா அவன் என்ன செய்வான்? 20 ரூபா வாங்குறாங்க, எதுக்கு இந்த குடியை குடிக்கணும், நாசமா போன குடி, நான் என் பொழப்ப பாக்குறேன், 20 ரூபா வாங்குறேன் அப்படின்னு போயிருவாங்க. 100 ரூபா வச்சாலும் வாங்கி குடிக்கதான் செய்வாங்க. என்ன பதில் லாக்டவுனா இருந்தா சானிடைசரே குடிச்ச கூட்டம் நம்ம வந்து
அது இல்லைங்க, இது படிப்படியா குறைக்கிறதுனா இன்னைக்கு 20 ரூபா, நாளைக்கு 200 ரூபா, நாளைக்கு 2000 ரூபா ஏத்துவோம். அப்ப குடிக்கவே முடியாதுன்னு ஒரு நிலை வரும். அன்னைக்கு புரட்சி வெடிக்கும். சரி, அப்போ 3 ஒயின் ஷாப் ஏன் திருப்பி திறந்தாங்க? அதுக்கு பதில் சொல்லு. திருப்பரங்குன்றத்துல RSS கார் திறந்து விட்டுருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து திறந்ததுக்கா இல்ல, அன்னைக்கு உள்ள வந்து எல்லாமே பழசெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வேற கடைக்கு ஷிஃப்ட் பண்ணணும். லைட்டா ஷட்டரை திறந்துருக்காங்க. உண்மையிலேயே கடை திறந்துருச்சுன்னு திமுக காரங்க கிளப்பி விட்டாங்க. ஆமா, அப்புறம் சாயங்காலமே மூடிட்டோம்ல. 10 மணிக்கு தானே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்க பதில் வச்சிருக்கோம். சும்மா தயவு செய்து எங்க ஆட்சியை குறை சொல்லாதீங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். முடிச்சு விடுங்க. கச்சத்தீவை எப்ப மீட்க போறீங்க? நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். அந்த நோ கமெண்ட்ஸுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்குங்க. நோ கமெண்ட்ஸ்க்குள்ள 1000 அர்த்தம் இருக்கு. நீங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம தளபதி, நீங்க சூறா படம் பாத்தீங்கல்ல, எப்படி மீனவர்களை காப்பாத்துனாரு அவங்களுக்கே தெரியாது. அவங்களாம் கரைக்கு வந்துருவாங்க, ஆனா அவரு மட்டும் உள்ள இருப்பாரு. யாருக்கு? அவர் மீண்டு வந்துருவாப்புல, அக்வாமேன் நீரி வந்துருவாப்புல. அது மாதிரி எதுவுமே வெளியே தெரியாது, எல்லாம் நடக்கும், தானா நடக்கும். நீங்க பாருங்க, தானா நடக்கும். தானா எப்படி நடக்குன்னு பார்ப்போம். அடுத்த இதுல திருப்பி முடிச்சுப்போம்.